ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அப்பா வரணும், வரலப்பா, லேட் ஆகிட மாட்டேங்குது வர்றதுக்கு. நானும் அவசர அவசரமாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமாக சாப்பாடு செஞ்சுருக்கேன். தட்டில் போட்டு காமிக்கிறேன், அப்படியே காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்குது. என்ன இன்றைக்கி நிறைய சாப்பாடு செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. மகன் ஊருக்கு போயிட்டான், மருமகன், நான், பேத்தி, நாங்கள் 4 பேர்த்துக்கு சாப்பாடு. இங்கே பாருங்கள், முட்டை மசால், அப்படியே கிரேவி அம்மியில் அரைச்சி அப்படியே சார் முட்டை மசாலா பண்ணியிருக்கேன். சின்ன பூண்டு இதெல்லாம் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சி போட்டு, பீட்ரூட் கேரட்டு தேங்காய் திருவி போட்ட பொரியல், சூப்பரான பீட்ரூட் கேரட் தேங்காய் திருவி போட்ட பொரியல். இங்கே பாருங்க, உப்பு பருப்பு கடைஞ்சிருக்கிறேன். எப்பயும் போல் அம்மா வீட்டில் தயிர். வாங்க சாப்பிட்லாம். அம்மா நீங்கள் உங்கள் மருமகளை காமிக்குமாங்கிறீங்க. அவங்களாம் வீடியோவில் வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுப்பா. எங்கள் மகனும் மருமகளும் வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கும், அம்மா என்ன சமையல் என்ன இதுன்னு அதெல்லாம் கேட்பா. ஃபேஸை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. அதனால் அப்பாவும் அம்மாவும் எனி டைமும் உங்களுக்காக நாங்கள் வீடியோவில் வருவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்குறோம். நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்க சொல்கிறீங்களோ அது வேண்டுதலை வச்சு நாங்கள் கடவுள்கிட்ட மன்றாடி நாங்கள் சாமி கும்பிட்டு உங்களுக்காக நல்லதையே நடத்தி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். இவ்வளோதான் இன்றைக்கி அம்மா வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.